மகாபிரியவாச்சரணம். லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த கிரந்தம். அந்த லலிதா சகஸ்ரநாமம் உண்டான விதம் அனைவருக்கும் தெரியும். வாக்தேவதைகள் சொல்லி பிறகு ஹயக்ரீவரிடமிருந்து அகஸ்தியர் மூலமாக அனைவருக்கும் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை போலவே லலிதா நவரத்ன மாலை இது எப்படி உண்டானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிகவும் அற்புதமான ஒரு வரலாறு. அதாவது ஹயக்ரீவர் என்ன செய்கிறார், இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு உபதேசிக்கிறார். அப்பொழுது அகஸ்தியர் கேட்கிறார், இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நான் எங்கே பாராயணம் செய்வது என்று கேட்க அவர் சொல்கிறார், மனோன்மணியின் தலமாக இருக்கக்கூடிய அந்த திருமேயச்சூரில் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள்னு சொல்றாராம். உடனே இவர் தன்னுடைய மனைவி லோபாமுத்திரையையும் அழைத்து கொண்டு அங்கே திருமேயச்சூரில் லலிதாம்பிகையின் முன்னால் நின்று கொண்டு அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்கிறார். எப்படி ஆழ்ந்த பக்தியோடு பொருள் உணர்ந்து தன்னை மறந்து பாராயணம் செய்ய அங்கே அன்னை எப்படி காட்சி தருகிறாள் என்றால் நவரத்ன அலங்காரத்தில் காட்சி தருகிறார். யாருக்கும் கிடைக்காத தரிசனம். அந்த தரிசனத்தை கண்டு அடுத்த நிமிடம்தான் அவர் பாட ஆரம்பிக்கிறார் லலிதா நவரத்ன மாலை. இன்னும் நம் காதுகளில் அந்த லலிதா நவரத்ன மாலை என்று சொன்னவுடனேயே இறைங்காரமிடக்கூடிய ஒரே வார்த்தை மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. அவ்வளவு அற்புதமான அந்த பாடல் இப்படித்தான் உருவானது என்கிறார்கள். மகாபிரியவா சரணம்.